ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஹையர் ஏசியில் செல்ஃப் க்ளீன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆப்ஷன் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, இதில் இருக்கிற டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த செல்ஃப் க்ளீன் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த செல்ஃப் க்ளீன் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே ஏசிக்குள்ளே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கேயும் டஸ்ட் இருக்குது, இங்கேயும் டஸ்ட் இருக்குது. இது செல்ஃப் க்ளீனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கம்பெனியில் சொல்கிற மாதிரி ஒரு லேயர் நம்மளுக்கு ஐஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போது ப்ளோயரு ஆஃபில் இருக்கும், ஐஸ் மட்டும் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம வச்சு பார்த்தா தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஐஸ் ஃபார்மேஷன் ஆகிருக்கு, இன்னும் டிசால்வ் ஆகலை. இந்த இடத்துல நம்ம டஸ்ட்டு பார்த்தோம், தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஃபுல்லாக ஐஸ் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஐஸ் டீஃப்ராஸ்ட் ஆகும்போது இந்த டஸ்ட்டும் ரிமூவ் ஆகுதா சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தோன்னா இந்த டீஃப்ராஸ்ட் ஆகிட்டு எல்லாம் ஐஸ் கரைஞ்சிடுச்சு. ஃபேனும் இப்போது ரன் ஆகிட்டுருக்கு. பட் இந்த டஸ்ட் எல்லாமே எதுவுமே ரிமூவ் ஆகலை. ஸோ இது சர்வீஸ் ப்ராசஸில் தான் வரும். கண்டிப்பாக நீங்கள் 4 monthsக்கு ஒன்ஸ் இல்லை 1 yearக்கு ஒன்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் தான் உங்கள் ஏசி கூலிங்கே வரும். அப்போது இந்த செல்ஃப் க்ளீனில் என்ன தான் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற பாக்டீரியாவும் அந்த ஈரப்பதம் பாசத்தன்மை அது ரிமூவ் பண்ணும். இதுதான் இதில் பண்ண ஒர்க். உங்கள் கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கம்பெனி வரைக்கும் போகட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.